வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கற்பக விநாயகர் கோவில், பிள்ளையார்பட்டி. ஆதி விநாயகர் கோவில் இது. அதாவது மன்னர் காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட கோவில், குடைவரை கோவிலாக இந்த கோவில் உருவாக்கப்பட்டது. விநாயகப் பெருமான் இங்கே அர்த்த பத்மாசன கோலத்தில் இருக்கார். வலது கையில் சிவலிங்கம், இடது கை ராஜகோலம். நவகிரக நாயகனாக இருக்கிறாரு. நவகிரகங்களால் ஏற்படும் தோஷம் இந்த கோவிலில் நிவர்த்தி பெறுகிறது. அதாவது சனி, ராகுகேது தோஷங்கள் முழுமையாக நிவர்த்தி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்றளவிலும் உள்ளது. இந்த கோயில் முழு அளவிலான சிவாலயம். திருவீசர் அப்படின்னு சொல்லப்படுற லிங்கோத்பவரை பிரதிஷ்டை பண்ண அதே நேர காலத்தில் விநாயகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. 3 சிவலிங்கம், 3 தேவியருடன் காட்சி தரக்கூடிய கோவில். விநாயகப் பெருமானுக்குன்னு வடக்கு நோக்கி தனித்த 3 நிலை கொண்ட ராஜகோபுரத்துடன் இங்கே திருவிழா அப்படின்னா யானை வாகனம், மயில் வாகனம் என பல வாகனங்களில் காட்சி தருகிறார். அசுரனை வதம் செய்து யானையை தனது வாகனமாக்கிக்கிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி தினமும் பூஜை செய்து வந்ததாக வரலாறு குறிப்புகள் சொல்லப்படுது. அதனால தான் தன் கையில் சிவலிங்கத்தோட இங்கே உள்ள விநாயகப் பெருமான் காட்சி தருகிறார். பொதுவாக எந்த உயிரினத்துக்கு தீங்கு விளைவித்தாலும், அந்த உயிரினத்தை அழித்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும். அது இறைவனாகவே இருந்தாலும் அதுதான். இதே போலத்தான் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்ததற்காக சதா சர்வகாலமும் ஈசனுக்கு பஞ்சலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்து வருவதாகவும் வரலாறு குறிப்புகள் சொல்லப்படுது. ஆக இந்த ஸ்தலம் பிரம்மஹத்தி தோஷத்துக்கான முழு நிவாரண ஸ்தலம். நன்றி, வணக்கம்.